திருவெண்காடு என்ற சிறிய கிராமத்தில் வசித்தாள் பார்வதி. ஒரே மகள் வெண்பா. அவனுடைய மகளை கல்வி, சுயநிலை, மரியாதை என்ற 3 கனவுகளுடன் வளர்த்தே ஆக வேண்டும் என பார்வதி சபதம் எடுத்தாள். காலம் சென்றது. வெண்பா படிப்பில் மிகவும் திறமைசாலி. கிராம பள்ளியில் முதலிடம் பிடித்து அரசு உதவித்தொகையுடன் நகரத்தில் பள்ளி படிக்க அனுப்பப்பட்டாள். "நீ உயரம் போய் என் கனவை நனவாக்கணும் மகளே" என்ற அம்மாவின் வார்த்தைகள் அவளுக்கு தூண்டுதலாய் இருந்தது. ஆனால் வாழ்க்கை என்ற பயணம் எப்போதும் நேரான பாதையில்தான் செல்கின்றதா? வெண்பா 12ஆம் வகுப்பு முடிக்கும் தருவாயில் பார்வதி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். பணம் இல்லாமல் அரசு மருத்துவமனைக்கே செல்ல வேண்டிய நிலை. 3 ஆண்டுகள் வாழ்ந்தால் போதும், என் மகளின் பட்டம் விழாவை பார்த்துவிட்டு இறக்கிறேன் என்று கதறி அழுதாள். வெண்பா தனது பள்ளி படிப்புக்குப் பின் வேலைக்குச் சென்று பணம் சேர்த்து தாயை காப்பாற்ற முடியும் என எண்ணினாள். தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பெற்று மெடிக்கல் சீட் கிடைத்தது. "அம்மா, நான் சபதத்தை நிறைவேற்றப் போகிறேன். நீ உயிரோடிரு. உனக்காகவே நான் மருத்துவராக வேண்டும்" என்று கண்ணீர் மல்க கூறினாள். காலம் உருண்டது. வெண்பா கஷ்டப்பட்டு படித்தாள். பகலெல்லாம் வகுப்பு, இரவெல்லாம் வேலை, வீட்டில் அம்மாவுக்கு கவனம். 4 வருடங்கள் கடந்து வெண்பா பட்டம் பெறும் நாள் வந்தது. மருத்துவமனை படுக்கையில் இருந்த பார்வதியின் கைகள் கம்பிக்குள் நசுங்கியிருந்தாலும் முகம் மட்டும் மகிழ்ச்சியோடு பிரகாசித்தது. "நான் எடுத்த சபதம் இன்று நிறைவேறியது மகளே" என்றபோது வெண்பா அம்மாவின் கைகளை சிரத்தையுடன் பிடித்தாள். அன்று மாலையில் கிராமத்தின் முன்பாக பள்ளி வளாகத்தில் விழா நடந்தது. பார்வதி வீல்சேரில் வந்தாள். வெண்பா மேடையில் பட்டத்தைப் பெற்றபோது ஒட்டுமொத்த கிராமமும் கைத்தட்டியது. அந்த சபதத்தின் வெற்றிகரமான நிறைவு ஒரு தாயின் கனவுகளுக்கு இறைவன் கொடுத்த அஞ்சலி போல இருந்தது.